வாடகை வீடுகளில் வசிப்போர் அதன் உரிமையாளர்கள் மூலம் சந்திக்கும் சவால்கள் என்ன? கடும் விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுகிறதா என்பது குறித்து நாமக்கல் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் குரல் பகுதியில் தற்போது பார்க்கலாம். விருந்தாளிங்க யாராவது வந்தாங்கன்னா, நீங்க 4 பேர் தானே சொன்னீங்க, இவங்கெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் சொல்றாங்க. அதே போல வயது முதியவர்கள் யாராவது நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா, அதையும் ஒரு மாதிரியான காரணங்கள் சொல்றாங்க. ஏன் ஏதாவது எங்கள் வீட்டில் ஏதாவது ஆகி போச்சுன்னா இதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்றாங்க. அதனால நாங்கள் வந்து பல கஷ்டங்களை வந்து பட வேண்டியதாக இருக்குது. வாச கூட்டணும், ஆணி அடிக்க கூடாதுங்கிறாங்க வீட்டுக்கு. நம்ம இதெல்லாம் பண்ற எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வெளியே வந்தான். அவ ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டுல அதே தான் சொல்றாங்க. 5ஆம் தேதி ஏன்னா வீட்டு வேலை செஞ்சு நாங்க அன்னைக்கு 5ஆம் தேதி எங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இத்தனை தொந்தரவும் அனுபவிச்சுட்டு தானே நம்ம இருந்துட்டு வரோம். தண்ணி பிரச்சனை அதிகமாட்டு இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாட்டும் இருக்கட்டும், ஒரு ஆணி அடிக்கிறதாட்டும் இருக்கட்டும், அப்புறம் ஒரு ஒரு சின்ன சாமி போட்டோ கூட நம்ம வீட்டுல மாட்ட முடியாது. அப்புறம் நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு ஆட்கள் ஊர்ல இருந்து வருவாங்க. வந்தாங்கன்னா ஓனருக்கு பயந்து பயந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எதுவும் பேசவும் முடியாது. நம்ம ஏதாவது அதிகமா பேசினா அப்புறம் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாட்டு தான் இருக்கு. 5 மடங்குக்கு மேலே அட்வான்ஸ் வாங்குறாங்க ஒன்று. இன்னொன்று கரண்ட் பில்லு வந்து இவங்க தனியாக கூடுதலாக யூனிட் போட்டு வசூல் பண்ணுறாங்க. அடுத்து வீட்டு வாடகையை சொல்லாமலே உயர்த்துறாங்க. அதே மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டின்னு பார்த்தா அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது கிடையாது. அதுக்கு நம்ம செப்பரேட்டாக பண்ணிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்து நாமக்கல் மக்கள் அளித்த பதிலை பார்த்தோம்.